ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. ஸோ ஆமாம், ஒன்ஸ் அகெயின் ஐம் பேக் வித் சம் சண்டே ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப காமாக இருக்குது. ஸோ அந்த வீடியோவும் எப்படின்னா காமாகவே போகட்டும். ஓகே. ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம ஏன் மற்றவங்க அப்படி இருக்காங்க, மற்றவங்க இப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு மற்றவங்களே ஏன் குறை சொல்லிகிட்டே இருக்கணும்? லைக் நமக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத ஒரு குட்டி அனலைஸ் பண்ணுவோமா? லைக் நம்ம நல்லா இருக்குமா, நம்மக்கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது. ஸோ என்கிட்ட வந்து ஒரு குட்டி 2-3 ஸ்டோரி இருக்குது. ஓகே, நான் அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அதோட மாரல் என்ன, அதை நீ வந்து எப்படி லைஃபுக்கு நீ எடுத்துக்கணும் அப்படின்றத மறக்காமல் உன் லைஃப்பில் நீ அப்ளை பண்ணணும். சரியா? ஸ்டோரி என்னென்னா, ஒரு அப்பாவும் ஒரு பையனும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து ஒரு 24-25 வயசாச்சு. ஸோ அவங்களுக்கு நேர் முன்னாடி வந்து ஒரு கப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மிடில் ஏஜ் சொல்லலாம், அந்த மாதிரி கப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த பையன் வந்து ட்ரெயினோட விண்டோ வழியாக எல்லாத்தையும் பார்க்குறான். மரத்தை பார்க்குறான், க்ளவுட்ஸை பார்க்குறான். பார்த்துட்டு மரம் நவுறுது அப்படி இப்படின்லாம் சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்கிறான். ஒரு மாதிரி முன்னாடி இருக்க கப்புள்ஸுக்கு வந்து அது ரொம்ப வியர்டாக இருக்குது. சரியா? பிகாஸ் அவங்க ஒரு 24-25 வயசு இல்லையா? ஸோ அதெல்லாம் அவங்க கவனிச்சிட்டே இருக்காங்க, அந்த முன்னாடி இருக்க கப்புள்ஸ். அவங்க அப்பாவும் அந்த பையன் சொல்கிறத கேட்டு, க்ளவுட்ஸ் எல்லாம் நம்ம கூடயே வருதுப்பா அப்படின்லாம் அவன் சொல்கிறத கேட்டு, ஆமாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு மாதிரி அவன் சொல்கிறதுக்கெல்லாம் சரி ஆமாம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக பதில் சொல்லிகிட்ருக்காரு அந்த பையன்கிட்ட. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த கப்புள்ஸ் வந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க, இவங்ககிட்ட ஏதாவது கேட்போமா ஏதாவது கேட்கணும். பட் பிகாஸ் அந்த பையன் வந்து ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறான்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரம் கவனிச்சுட்டு சரி ஓகே நம்ம கேட்டுடலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட, உங்கள் பையன் வந்து ஒரு மாதிரி வியர்டாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியலையா, அவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட அந்த கப்புள் சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் நான் இப்போ தான் என் பையனை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரேன். என் பையனுக்கு பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியாது. ஸோ அவன் இப்போ தான் முதல் முறையாக 25 வருஷத்தில் உலகத்தை பார்க்குறான். அதனால தான் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டதுமே அந்த கப்புள்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா அவங்க வந்து அந்த பையனை ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பையன் நினச்சாங்க இல்லையா? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மற்றவங்க லைஃப் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, மற்றவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஜஸ்ட் பிகாஸ் நீ அவங்கள பார்க்குற அந்த ஒரு சில மொமெண்ட்ஸ்க்காக உன் கண் என்ன சொல்லுதோ அதை வச்சு நீ பாட்டுக்கு ஏதோ டிசைட் பண்ணி ஒருத்தரை பற்றி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சரியா? ஒவ்வொருத்தர் லைஃப் அவங்கவுங்களோடது, அவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அவங்க அப்படி இருப்பாங்க. ஸோ டக்குன்னு நீ ஒருத்தரை பார்த்து எதுவும் ஜட்ஜ் பண்ணுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. மற்றவங்களை என்றைக்குமே நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஸோ நீ பாட்டுக்கு உன் லைஃப்பை பார்த்துட்டு உன்னை எப்படி மேலே கொண்டு வரணுமோ அதை தான் நீ பண்ணுமே தவிர மற்றவங்க லைஃப்பை நோண்டக்கூடாது. அடுத்த ஸ்டோரி, ஒரு பையன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறான். அது பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. ஸோ அங்கே வெயிட்ரஸ் இந்த மெனு கொடுக்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லைக் அவங்க வந்து ரொம்ப ஆல்ரெடி ஹரிபரியில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இந்த பையன்கிட்ட வந்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு காஃபி வேணும்னு சொல்லியிருக்கான். ஒரு காஃபியை காட்டினதுக்கு அது 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வெயிட்ரஸ். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவங்க பேக்கெட்டில் இருந்த எல்லா காசையும் எடுத்து ஒன்றுன்னா எண்ண ஆரம்பிச்சிருக்கான் அந்த காயின்ஸ் எல்லாம். ஓகேயா? ஸோ எண்ணிட்டு எனக்கு வேறு காஃபி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டப்போ இது எவ்வளோன்னு கேட்டுட்டு அது 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் காசு என்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டான். ஸோ அந்த வெயிட்ரஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த காஃபியும் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கான பில்லையும் வீசிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த பில்லெல்லாம் எடுத்து அந்த காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அவங்ககிட்ட இருந்த காசை வச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். ஸோ அங்கேருந்து வெயிட்ரஸ் வராங்க, அந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அதில் வந்து 50 ருபீஸ் வச்சுட்டு போயிருக்கான். ஸோ அவன் நினச்சிருந்தா அந்த 50க்கான காஃபியை வாங்கியிருக்கலாம். பட் அவன் 30க்கான காஃபியை வாங்கிட்டு அந்த 20யை அந்த வெயிட்ரஸ்க்கு டிப்ஸாக வச்சுட்டு போயிட்டான். ஸோ அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக என்னமோ ஆயிடுச்சு இல்லை. லைக் நம்ம வந்து ஒரு மாதிரி இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்குமே நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னோட பர்சனல் டென்ஷனுக்காகவோ ப்ரெஷருக்காகவோ என்னவாக இருந்தாலுமே நமக்கு முன்னாடி இருக்க இன்னொரு பர்சனை எக்காரணத்தை கொண்டும் நீ ஹர்ட் பண்ணிடக்கூடாது. சரியா? அவங்க என்ன லைஃப்பில் கோத்ரூ பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது. நீ பண்ணிகிட்ருக்க டென்ஷனாக இருக்க அப்படின்றதுக்காக மற்றவங்கள போயிட்டு இப்படி பண்ணவே கூடாது. நீ எப்படி இருந்தாலுமே அதை நீ சார்ட் அவுட் பண்ணிப்ப, சரியாயிடுவேன். பட் சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணுறதோ இல்லைனா காயப்படுத்துறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. சரியா? படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டோரி ரொம்ப பிடிச்சது. அடுத்து சொல்லட்டா?
இது வந்து ஒரு ஸ்டாண்டப் ஷோ மாதிரி, சரியா? அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முன்னாடி ஒரு 200 300 பேர் உட்காந்துருக்காங்க. அவர் நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு $100 எடுத்து கையில் வச்சுட்டு, இது யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அங்கே இருக்க 200 300 பேர் எல்லாருமே கை தூக்குறாங்க எனக்கு வேணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அதை வந்து ரொம்ப கசக்கி ஒரு மாதிரி பேப்பர் கசக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி கசக்கிட்டு மறுபடியும் கேட்குறாரு, இது யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் அங்கே இருக்க எல்லாருமே கை தூக்குறாங்க, எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாரு அவர், அந்த பணத்தை எடுத்து கீழே போட்டு மிதித்து அழுக்காக்கி ஒரு மாதிரி ரொம்ப டர்ட்டி பண்ணிட்டாரு. இப்போ யாருக்கெல்லாம் இது வேணும்னு கேட்டதுக்கு எல்லாருமே கை தூக்குறாங்க. ஸோ அந்த பணத்தை இவர் என்ன பண்ணார், கீழே போட்டார், மிதிச்சார், அழுக்காக்குனாரு, கசக்குனாரு. ஆனாலுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதை வேணும்னு தான் சொன்னாங்க. எதுக்காக? நீ என்ன பண்ணாலும் அதோட வேல்யூன்றது குறையவே குறையாது. அது ஸ்டில் $100 தான். அழுக்காயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதோட வேல்யூ குறைஞ்சிருச்சா? கிடையாது. கசங்குனதுக்காக வேல்யூ குறைஞ்சிச்சா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஏன் இதை சொல்கிறேன், மற்றவங்க என்ன பண்ணாலுமே உன்னோட வேல்யூ அப்படின்றது குறையாது. மற்றவங்க உன்னை பற்றி அசிங்கமாக பேசினாலும் சரி, நீ கெட்டவன்னு சொன்னாலும் சரி, நீ வந்து ரொம்ப மோசம் அது இது நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு உன்னோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ உன்னோட வேல்யூ எக்காரணத்தை கொண்டும் நீ குறைச்சிக்காம, மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக சரி நம்மளை ஆல்ரெடி தப்பானவங்கன்னு டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம தப்பாகவே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீ நினைக்கக்கூடாது. யார் உன்னை எவ்வளோ கேவலமாக பேசினாலும் சரி, உனக்கு தெரியும் உன்னோட வேல்யூ அப்படிங்கிறது அந்த $100 மாதிரி என்ன பண்ணாலும் குறையவே புரிஞ்சிச்சா? சரி, ஓகே. லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டோரியோடு நிறுத்திக்கிறேன். என்னென்னா, ஒரு ராஜா இருக்கார். அவரோட நாட்டில் அவர் வந்து என்ன பண்ணாலும் அந்த ராஜாவை தான் குத்தம் சொல்லுவாங்க. லைக் அந்த ஊரில் என்ன நடந்தாலுமே ராஜா சரியில்லை ராஜா சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு ரோட்டில் வந்து ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு வந்து போட்டு போயிட்டார். கல்லை வந்து யார் நவுத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி அந்த கல்லை அங்கே வைக்கிறார். ஸோ அந்த ரோட்டில் வரவங்க போகிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ராஜாவை தான் குறை சொல்கிறாங்க. லைக் நம்ம ராஜா சரியில்லை, ரோட்டில் பாரு எவ்வளோ பெரிய கல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவரை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, அதை யாருக்குமே எடுத்து நவுத்தி வைக்கணுன்னே தோணலை. சரியா? ஒரு வயசானவர் வராரு. அவர்கிட்ட நிறைய மூட்டை முடிச்சுங்களோட காய்கறியெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அவரே தள்ளாடி தான் நடந்து வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட காய்கறி மூட்டை எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு அந்த கல்லை வந்து ரோட்டில் இருந்து நவுத்தி வைக்கிறாரு. ஸோ அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம காயெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வந்து அங்கே பார்க்குறப்போ அங்கே வந்து ஒரு பர்ஸ் இருக்குது. அந்த பர்ஸ் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய கோல்ட் காயின்ஸு பணம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா அதுக்குள்ளே வச்சுருக்காரு ஆஸ் அ ரிவார்டாக. இதுலேருந்தும் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா, ஸோ எனக்கு இந்த மாதிரி அப்டக்கிள்ஸ்லாம் இருக்குது, என்னால் மூவ் பண்ணியே போக முடியாது அப்படின்ட்டு இருக்காமல், அப்டக்கிளை நீ மூவ் பண்ணி போகும்போது உனக்கான ரிவார்டு அங்கே கண்டிப்பாக காத்துட்ருக்கு. சரியா? ஸோ ஐ திங்க் இந்த 3-4 ஸ்டோரியோட இன்டெப்த்தான அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு அதை உன் லைஃப்பில் அப்ளை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் யாரையுமே ஹர்ட் பண்ணாத, யாரையுமே ஜட்ஜ் பண்ணாத. உனக்கு யாரை பற்றியுமே தெரியாது, உன்னை பற்றியே ஃபஸ்ட் உனக்கு தெரியாதுல்ல. ஸோ டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன். சரி, நான் கிளம்புறேன். See you all in another video. Tata, take care, bye bye.